இந்தியாவின் வளர்ச்சி தூண்கள், சர்வதேச பெரும்பூனைகள் கூட்டமைப்பு, ப்ராஜெக்ட் சீட்டா, தமிழ்நாட்டுல வரப்போற பிரம்மாண்டமான கப்பல் கட்டும் தளம், அப்புறம் புதிய விபி கிராமின் சி சட்டம். சுற்றுச்சூழல், தொழில்துறை, கிராமப்புற நலன், இது மூணும் எப்படி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். பகுதி 1. இந்தியாவின் வளர்ச்சி தூண்கள். சுற்றுப்புறம், பொருளாதாரம் மற்றும் அதிகாரமளித்தல். உண்மையான தேசிய வளர்ச்சிங்கிறது ஏதோ ஒரு துறையில மட்டும் நடக்கிறது கிடையாதுங்க. அது பல துறைகள்ல ஒரே நேரத்துல நடக்கிற ஒரு மாபெரும் பாய்ச்சல். உண்மையான முன்னேற்றம்னா என்ன தெரியுமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி, அப்புறம் கிராமப்புற சமூக நலன், இந்த மூன்றும் ஒன்னா சேர்றது தான். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்மளோட முதல் தூணான சுற்றுச்சூழலுக்குள்ள போகலாம். பகுதி 2. உலகளாவிய பெரும்பூனைகள் பாதுகாப்பு. இதுக்காக தொடங்கப்பட்ட சர்வதேச கூட்டமைப்பு பத்தி தான் பார்க்க போறோம். புது டெல்லியில நடக்க போற முதல் சர்வதேச பெரும்பூனைகள் கூட்டமைப்பு, அதாவது IBCA உச்சி மாநாடு, இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். 7. இயற்கையை பொறுத்த வரைக்கும் இந்த எண் ரொம்பவே முக்கியமானது. நம்ம உலகத்துல இருக்கிற 7 முக்கிய பெரும்பூனை இனங்களை அழிவிலிருந்து காப்பாத்துறது தான் இந்த IBCAவோட முக்கிய நோக்கமே. அடுத்ததா 95. ஆமாங்க, இந்த கூட்டமைப்பு சுமார் 95 நாடுகள் வரைக்கும் தன்னோட இலக்க விரிவுபடுத்தியிருக்கு. இப்போதைக்கு 25 உறுப்பு நாடுகள் இதுல இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாவே சவுதி அரேபியாவும் இதுல 26வது நாடா இணைய போகுது. இது எந்த அளவுக்கு உலகளாவிய அளவுல செயல்படுதுன்னு இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரம்மாண்டமான உலகளாவிய முயற்சிக்காக இந்தியா வெறும் வார்த்தைகளை மட்டும் விடலங்க. 2027-28ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு சுமார் 150 கோடி ரூபாயை இந்தியா இதுக்காக ஒதுக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட தலைமையகமும் நம்ம இந்தியாவுல தான் அமைய போகுது. சரி, அந்த 7 பெரும்பூனைகள் என்னென்னு கேக்குறீங்களா? புலி, சிங்கம், சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சீட்டா, ஜாகுவார், அப்புறம் பூமா. இந்த விலங்குகளை காப்பாத்துறது மூலமா ஒட்டுமொத்த மனித குலத்தையும் நம்ம சுற்றுச்சூழலையுமே நம்ம காப்பாத்துறோம். இத பத்தி IBCA தலைமை இயக்குனர் SB யாதவ் என்ன சொல்றாருன்னா, பெரும்பூனைகள் பாதுகாப்புங்கிறது பல்லுயிர் பாதுகாப்பு, வாழ்வாதார உருவாக்கம், அப்புறம் கார்பனை உறிஞ்சுவதன் மூலம் பருவநிலை மாற்றத்தை தணிப்பது. இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது. காட்டுல உணவுச் சங்கிலியில உச்சியில இருக்கிற இந்த விலங்குகளை காப்பாத்துறப்போ காடுகள் நல்லா வளருது. அதுவே இயற்கையா பருவநிலை மாற்றத்துக்கு எதிரா ஒரு பெரிய கேடயமா செயல்படுது. ஆச்சரியமா இருக்குல்ல? பகுதி 3. ப்ராஜெக்ட் சீட்டாவும் பருவநிலையும். சர்வதேச அளவுல இந்தியா இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுக்க ரொம்ப முக்கியமான அடித்தளமா அமைஞ்சது நம்ம ஊர்ல நடந்த ப்ராஜெக்ட் சீட்டா திட்டம் தாங்க. இந்தியாவுல அழிஞ்சு போன ஒரு உயிரினத்தை திரும்பவும் கொண்டு வந்த இந்த திட்டம் இயற்கையின் மீட்சிக்கான ஒரு பெரிய தொடக்கம்னே சொல்லலாம். ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு பெரிய ஊனுண்ணிகளை மாத்திர உலகத்தோட முதல் திட்டம் எப்படி வேலை செஞ்சதுன்னு பாருங்க. செப்டம்பர் 2022ல நமீபியாவில இருந்து 8 சீட்டாக்கள் இந்தியா வந்துச்சு. 2023ல IBCA ஆரம்பிச்சாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நவம்பர் 2025ல இந்திய மண்ணுல பிறந்த முதல் குட்டியான முகி இப்ப 5 ஆரோக்கியமான குட்டிகளை ஈன்றிருக்கு. இது உண்மையிலே ஒரு மாபெரும் உயிரியல் மறுமலர்ச்சிங்க. 2026ல நடக்க போற IBCA மாநாட்டுக்கு இது ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். இந்த இடத்துல மெட்டா பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு அறிவியல் வார்த்தையை நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரே இனத்தைச் சேர்ந்த விலங்குகள் வெவ்வேறு இடங்கள்ல வாழ்ந்தாலும் அவத்துக்குள்ள தொடர்பு கொள்வது. மத்திய பிரதேசத்துல இருக்கிற கூனோ தேசிய பூங்காவையும் அங்கிருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற காந்தி சாகர் சரணாலயத்தையும் இணைக்கிறாங்க. இது மூலமா சுமார் 60 முதல் 70 சீட்டாக்கள் வரை பாதுகாப்பா வாழக்கூடிய ஒரு பெரிய சூழலை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய இலக்கு. பகுதி 4. தூத்துக்குடி மெகா கிரீன்ஃபீல்ட் கப்பல் கட்டும் தளம். சரி, இப்போ காட்டு விலங்குகள்ல இருந்து கொஞ்சம் விலகி நம்மளோட அடுத்த தூணான பொருளாதாரம் பக்கம் போவோம். தூத்துக்குடி மெகா கிரீன்ஃபீல்ட் கப்பல் கட்டும் தளம் தொழில்துறையில ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சல். இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில அமைய போற இந்தியாவின் முதல் மெகா கிரீன்ஃபீல்ட் கப்பல் கட்டும் தளத்துக்காக HD கொரியா ஷிப்பில்டிங் நிறுவனத்தோட முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இதோட கொள்ளளவு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2.5 மில்லியன் கிராஸ் டன்னேஜ். இந்தியாவின் கடல்சார் மற்றும் தொழில்துறை திறனுக்கான ஒரு மிகப்பெரிய மைல்கல் இது. இந்த பிரம்மாண்டமான திட்டத்தால மக்களுக்கு உடனடியா கிடைக்க போற பலன் என்ன தெரியுமா? 15,000 நேரடி வேலைவாய்ப்புகள். ஆமாங்க, இது வெறும் இயந்திரங்களுக்கான முதலீடு கிடையாது. 15,000 குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தையே ஒட்டுமொத்தமா மாத்த போற ஒரு திட்டம். பகுதி 5. விபி கிராம்ஜி சட்டம். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அது கண்டிப்பா கிராமப்புற மக்களுக்கான நலத்திட்டங்களோடு சேரணுங்க. அதுதான் நம்மளோட 3வது தூண், மக்கள் மேம்பாடு.
இதுக்காகத்தான் புதிய விபி கிராம்ஜி சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய கொள்கை மாற்றம் நடந்திருக்கு. முன்னாடி இருந்த எம்ஜிஎன்ஆர்ஜிஏ, அதாவது 100 நாள் வேலை திட்டத்துல ஒரு வருஷத்துக்கு 100 நாட்கள் வேலை உத்தரவாதம் இருந்துச்சு. ஆனா ஜூலை 1, 2026 இருந்து அமலுக்கு வரப்போற புதிய விபி கிராம்ஜி சட்டம் 2025 அந்த பழைய சட்டத்தை ரத்து செஞ்சுட்டு வேலை உத்தரவாதத்தை 125 நாட்களா உயர்த்துது. இந்த விபி கிராம் ஜிவேம் அப்படிங்கறதோட முழு விரிவாக்கம் என்னன்னா, விக்சித் பாரத் கிராமின் ரோஜ்கார் மற்றும் ஆஜீவிகா மிஷனுக்கான உத்தரவாதம். இந்த கூடுதலா கிடைக்கிற 25 நாட்கள் வேலை கிராமப்புற மக்களோட அடிப்படை நிதி பாதுகாப்பை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துது. இது வெறும் வேலைவாய்ப்பு மட்டும் இல்ல, அவங்களோட பொருளாதார சுதந்திரத்துக்கான ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம். பகுதி 6. உறுதியான வளர்ந்த எதிர்காலம். இப்போ நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னா இணைத்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இந்த 3 தூண்களும் சேர்ந்து நம்ம இந்தியாவை எப்படி ஒரு உறுதியான வளர்ந்த நாடா மாத்தப் போகுதுன்னு பாப்போம். நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதாங்க. நாம இவ்ளோ நேரம் பேசின இந்த 3 துறைகளும் தனித்தனியா இயங்கல. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக IBPCA மற்றும் சீட்டா திட்டம், பொருளாதார வளர்ச்சிக்காக தூத்துக்குடி கப்பல் கட்டும் தளம், அப்புறம் கிராமப்புற மக்கள் மேம்பாட்டிற்காக புதிய விபி கிராம்ஸ் ஜி சட்டம். இது 3 ஒரே நேரத்துல ஒன்னா செயல்பட்டு ஒரு சமநிலையான வளர்ந்த நாட்டை உருவாக்குது. இப்படி எல்லா பக்கமும் வளர்ச்சி இருந்தாதான் அது உண்மையான முன்னேற்றம். சுகாதாரம் மற்றும் விண்வெளி அறிவியல். 1 மில்லியன், அதாவது சரியா 10 லட்சம். இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO ரீசெண்டா மெஷரிங் சர்வைவல் டிரைவிங் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல 2030 வருஷத்துக்குள்ள உலக அளவுல நாம எக்ஸ்ட்ராவா காப்பாற்ற வேண்டிய குழந்தைகளோட எண்ணிக்கை தான் இந்த 10 லட்சம். இதை கேட்கும்போதே நமக்கு மருத்துவத்துறையோட தேவை எந்த அளவுக்கு இருக்குன்னு புரியுது இல்லையா? இதுல குறிப்பா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 புல்லட்டின் பாயிண்ட்ஸ் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. 1, குழந்தை பருவத்துல வர்ற புற்றுநோயால பாதிக்கப்படுற குழந்தைங்களோட உயிர்வாழ்வு விகிதத்தை 2030க்குள்ள 60% உயர்த்தணும்னு WHO ஒரு பெரிய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 2, ரீசெண்டா நியூஸ்ல அதிகமா அடிபடுற ஹாண்டோ வைரஸ். இந்த வைரஸ் பரவலை கண்காணிக்க நம்ம இந்தியா வைரல் ஷீல்ட் அப்படிங்கிற ஒரு பிரத்யேக நெறிமுறையை அமல்படுத்திருக்காங்க. 3வது விஷயம் ஸ்பேஸ் சயின்ஸ் சம்பந்தப்பட்டது. விண்வெளியில உலகங்கள் அதிகமா இருக்கிற ஒரு சிறுகோளை, அதாவது ஆஸ்ட்ராய்டை ஆராய்ச்சி செய்ய நாசா சைக் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 3மே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா நம்ம 2வது பகுதிக்கு போகலாம். முக்கிய தினங்கள் மற்றும் அவற்றின் கருப்பொருள்கள். கொஞ்சம் இந்த கால வரிசைய கவனிங்க. முதல்ல மே 11. அன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? நம்ம தேசத்தோட பெருமையான தேசிய தொழில்நுட்ப தினம். குறிப்பா பொக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமா நடத்தி காட்டின அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் தான் இது. அப்படியே அடுத்த நாள் மே 12க்கு வந்தீங்கன்னா அது சர்வதேச செவிலியர் தினம். நவீன செவிலியர் முறையை உருவாக்கிய ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாள் அது. நம்ம இந்தியாவோட அறிவியல் வலிமையும் சரி, உலகளாவிய மனிதநேயமும் சரி, இப்படி அடுத்தடுத்த நாட்கள்ல அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். இப்போ 2026ஆம் ஆண்டு இலக்கா வச்சு சர்வதேச செவிலியர் தினத்துக்காக ஒரு முக்கியமான தீம், அதாவது கருப்பொருளை உலக அளவுல ஃபாலோ பண்றாங்க. அதோட வாசகம் என்னன்னா, நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம், அதிகாரம் பெற்ற செவிலியர்கள் உயிர்களை காப்பாற்றுகிறார்கள். இதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? இது சும்மா ஒரு வழக்கமான வாசகம் கிடையாதுங்க. ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு, குறிப்பா செவிலியர்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுக்கணும், அவங்களோட மனநலனுக்கு நாம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத தான் இது ஸ்ட்ராங்கா வலியுறுத்துது. சரி, இப்போ நம்மளோட 3வது மற்றும் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தேசிய உள்கட்டமைப்பு மற்றும் சூழலியல். நம்ம தேசிய அளவுல நடந்த 2 மாபெரும் மைல்கற்களை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். போக்குவரத்து துறையில ஒரு பிரம்மாண்டம் என்னன்னா, வாரணாசியிலிருந்து டெல்லிக்கு போற புல்லட் ரயில் திட்டம். இது மட்டும் வந்துருச்சுன்னா பயண நேரம் வெறும் 2 மணி நேரமா குறைய போகுது. நினைச்சு பாருங்க எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட். இன்னொரு பக்கம் நம்ம சூழலியல் துறை இருக்குக்கிட்டீங்கன்னா, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவுல இருந்து சிறுத்தைகளை கொண்டு வந்து நம்ம மத்திய பிரதேசத்தில் இருக்கிற குனோ தேசிய பூங்காவுல வெற்றிகரமா விட்டிருக்காங்க.